பேச வராது. எஸ். ஓகே. யூ கேன் டூ இட் த்ரூ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு 10 பேர் இருக்க பிளேஸில் போயிட்டு யார் யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு கேட்டால் அட்லீஸ்ட் ஒரு 5 பேராவது கை தூக்குவாங்க. யாரெல்லாம் டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னு கேட்டால் சொல்லவே வேணாம். எப்படி தான் எல்லாரும் டிப்ரெஷனில் இருக்காங்கன்றது எனக்கு புரியல. இதே மாதிரி யாரெல்லாம் தனியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டாலும் எனக்குன்னு யார் இருக்கான்ற ஃபீல்டில் நிறைய பேர் இருக்கிறத கவனிக்க முடியுது, எஸ்பெஷலி அமௌங் யங்ஸ்டர்ஸ். இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னு படிச்சுட்டு இருக்கும் போது தான் பிரெயின் ராட் அப்படின்ற டேர்ம் என் கண்ணுக்கு படுது. இன்னைக்கு வீடியோ இந்த பிரெயின் ராட்னா என்ன, இது எப்படி நம்ம எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுது, அண்ட் முக்கியமாக இதுலேருந்து எப்படி நம்மளால் வெளியில் வர முடியும் அப்படின்றத பற்றி தான் இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கோ டு த ஷோ. இனிஷியலாக இந்த பிரெயின் ராட்ன்ற வேர்ட் ஏதோ ஒரு ஜென்சி டேர்ம் போலன்னு சொல்லிட்டு நானும் கேஷுவலாக விட்டுடுறேன். ஈவன் நம்ம ஊர் மீடியா யூடியூப் சேனல்ஸ் கூட புதுசாக ஒரு டேர்ம் கிடச்சிதுன்னா அதை பயங்கரமாக சென்சேஷனலைஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி தான் இதையும் பண்ணுறாங்களோ தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஏவி டிவின்ற ஒரு யூடியூப் சேனலில் இதை பற்றின ஒரு வீடியோ பார்க்கும்போது தான் இதோட சீரியஸ்னஸ் புரியுது. ஏவி டிவின்றது ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சேனல். அவங்களோட வீடியோஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப புரிகிற மாதிரியும் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐ பர்சனலி லவ் தட் சேனல். அப்போ தான் எனக்கு இந்த டேர்மோட சீரியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. நிறைய பப்ளிகேஷன்ஸ்லேயும் இந்த பிரெயின் ராட்ன்ற டேர்மை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறேன். அதை பற்றி நான் நடந்த ரிசர்ச், அதோட ரிசல்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்காகவும் இருக்குது. பட் இதோட சீரியஸ்னஸ் புரிய தான் கான்ஷியஸாக இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு நானே சில ஆக்ஷன் ஐட்டம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஸ்டாகிராமுக்கு டைம் லிமிட் செட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபோன்லேருந்து ஃபேஸ்புக் அன்இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும், என்னோட பர்சனல் டிவைசஸ் அண்ட் கம்ப்யூட்டரில் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷனே இருக்காது. அண்ட் யூடியூப் தன்மையில் கூட எனக்கு வராது. டு ப்ரிவெண்ட் ஆல் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி. யூடியூப் ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் இதில் இருக்கும். இந்த கிளிக் பைட் தம்ப்நெயில்ஸ் எதுவுமே நான் பார்க்குறதே இல்லை. இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது என்னென்னா, பிரெயின் ராட்ன்றது நாட் ஜஸ்ட் த கண்டென்ட்ஸ் பட் த ஹோல் ஈகோ சிஸ்டம் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யூடியூப் சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது சில கண்டென்ட்ஸ் யோசிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை நோட் டேக்கிங் ஆப்பில் எடுக்கலாம், ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஏஐ டூல்ஸ் இருக்குது, இல்லை இன்டர்நெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லூப்குள்ளே போகிறத நான் கவனித்தேன். இதுவே எனக்கு பிரெயின் ராட்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் பட்டுச்சு. கன்வீனியன்ஸ்க்காக நம்ம பேசிக்ஸை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகிறது. பை த வே, இந்த நோட் டேக்கிங் ஆப்ஸ் எவ்வளோ எஃபிஷியன்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல்ன்றது எனக்கும் தெரியும். பர்சனலாக நானுமே நோஷன்ற ஒரு நோட் டேக்கிங் ஆப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இட்ஸ் ஆல் அபவுட் ஃபைண்டிங் த ரைட் பேலன்ஸ். அட்லீஸ்ட் ஃபார் ஜேர்னலிங் இந்த லூப்லேருந்து நான் வெளியில் வரணுன்றதுக்காக தான் ஒரு டைரி ஒன்று புதுசாக வாங்கினேன். அண்ட் என்னோட ஸ்கூல் டைமில் யூஸ் பண்ண ஒரு ஹீரோ பேனாவை தூசி தட்டி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனையோ பேர் இந்த ஹீரோ பேனாவோட ஃபோட்டோவை ஏதோ ஒரு மீம் பேஜ்லையோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ரெகுலராக நீங்கள் இந்த பேனா யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் தான். நம்ம கன்வீனியன்ஸ்க்காக தான் நிறைய பேசிக்ஸை விட்டுட்டு சாஃபிஸ்டிகேட்டட் சிஸ்டம்குள்ளே போக ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம லைஃப்பில் வர நிறைய ஓவர் ஹெட்ஸுக்கு காரணமே இந்த டூ மச் ஆஃப் கன்வீனியன்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் டூ மச் ஆஃப் கன்வீனியன்ஸ் kills the joy. Returning to original topic, brain rot. யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் நம்ம கூடவே தனியாக இருக்க முடியறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பஸ் ஸ்டாப்லேயோ இல்லை ஒரு லாங் க்யூலேயோ நம்ம நிற்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் நம்ம ஃபோன் இல்லாமல் இருக்குமா? மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஃபோன் எடுத்து ரேண்டமாக மோட்டிவே இல்லாமல் மைண்ட்லெஸ் ஸ்க்ராலிங் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஒர்ஸ்ட் பார்ட், ரீல்ஸ். இதை பற்றின நிறைய ரிசர்ச்சஸ்லாம் நடந்திருக்கு. அதோட ரிசல்ட்ஸ்லாம் பயங்கர ஷாக்கிங்காகவும் இருக்குது. எனக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் போடுற பர்மிஷன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்னு நான் போடுறேன். நம்மளோட இன்னர் செல்ஃப் ஆர் கால் இட் இன்னர் வேர்ல்ட், அது கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டோம். அது நமக்கு ஏதோ ஒரு ஃபாரின் லேண்ட் மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப டேஞ்சரான ஒரு சிக்னலும் கூட. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இமேஜினேஷன், ட்ரீம் அண்ட் கோல், இதுதான் ஒரு ஆர்டர். நம்ம இன்னர் செல்ஃபோட நம்ம கனெக்டே ஆகலைன்னா இமேஜினேஷனே வராது. அப்புறம் எங்கே நம்ம நெக்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸுக்கு போகிறது? இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நமக்கு போர் அடிக்கணும். போர் அடித்தாதான் நமக்கு க்ரியேட்டிவிட்டி இன்டியூஸ் ஆகும். அப்போ தான் வில் பி ஏபிள் டு டூ சம் கிரேட்டர் திங்ஸ். பட் போர் அடிக்கும் போதெல்லாம் நம்ம ஃபோன் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே க்ரியேட்டிவிட்டியே ப்ளாசம் ஆகாது. இந்த பிரெயின் ராட் அடல்ட்ஸை விட கிட்ஸுக்கு மோர் அண்ட் மோர் டேஞ்சரஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கிட்ஸுக்கு போர் அடிக்கும் போது அவங்களே அவங்களுக்கான ஏதாவது கேம்ஸ் உருவாக்குறதை நீங்கள் பார்த்துருக்க முடியும். இது நான் சொல்கிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஒரு ஸ்கூல் போகிற குழந்தை வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இப்போது குழந்தைங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா கோகோமலன் ஆர் சுட்டி கண்ணம்மா தான். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களா இருந்தாங்கன்னா இன்டர்நெட் கொடுத்துட்டா போதும், அவங்களுக்கு போரே அடிக்காது. இன்ஃபேக்ட் இதை போர்டமோட மட்டும் நான் ஐசோலேட் பண்ண விரும்பலை. நம்மளோட ரொட்டீனில் இருந்து எதெல்லாம் ஒரு ஸ்லைட்டஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குதோ அது எல்லாமே நம்மளோட க்ரோத்துக்கு ஒரு ஹெல்த்தியான இண்டிகேட்டரை தான் நான் பார்க்குறேன். நிறைய ரிசர்ச்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, யார் யாரால் அவங்களோட இன்னர் செல்ஃபோட பெட்டராக கனெக்ட் பண்ண முடியுதோ அவங்களால பெட்டர் அண்ட் மோர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுதுன்னு சொல்லுது.
இதை ஈஸியா புரிய வைக்கணும்னா, இந்த வீடியோ பார்க்குற உங்கள கேட்கிறேன். கடைசியா நீங்க எப்ப வாக்கிங்கோ, இல்ல சைக்கிளிங்கோ ஆர் டிரைவிங், ரைடிங் நீங்க தனியா பண்ணும்போது, உங்க கூடவே நீங்க பேசிட்டு போயிருக்கீங்க. ஐ திங்க் நெறைய பேரு இந்த பிளேஸஸ மியூசிக் அண்ட் பாட்காஸ்ட்ட வச்சு ஃபில் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டா, நமக்கு போர் அடிக்க வேணாம். வி வாண்ட் மோர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஆக்சுவலா இந்த செல்ஃப் டாக்ஸ் நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ நம்ம ரீகலெக்ட் பண்ணும்போது தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆக்சுவல் இன்சைட்ஸா நமக்கு மாறும். ஆர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கூட இது மூலமா தான் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் வி ஆல் ஆல்மோஸ்ட் ஒர்க் இன் அ வெரி ட்ரிக்கி வேர்ல்ட் நவடேஸ். இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ பெரிய சயின்டிஸ்ட் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்டக் ஆகிட்டாங்கன்னா அவங்க பண்ணுற விஷயம் கோயிங் ஃபார் அ லாங் வாக் அலோன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த செல்ஃப் டாக்கோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே நல்லா புரிஞ்சிருந்ததுனால தான். இது அவங்களோட தேவையில்லாத தாட்ஸை கிளியர் பண்ணவும் இன்னும் பெட்டராக ரீஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பார்க்க நல்லா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் டு சம் எக்ஸ்டென்ட் அது நம்மளை மோட்டிவேட் கூட பண்ணலாம். பட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மட்டுமே நம்மளோட கோலாக இருக்கக்கூடாது. இன் அதர் வேர்ட்ஸ், நம்ம மைண்டுமே வந்து ஒரு மசில் மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கு என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ அது அதுக்கு தான் அடாப்ட் ஆகும். ஸோ நம்ம மைண்டை ஒரு மசிலாக நினச்சி அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கராக கண்டிஷன் பண்ணுறீங்களோ, இட் வில் பெர்ஃபார்ம் வெல் அண்ட் குட் ஃபார் அவர் growth. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க, நீங்கள் காலையில் சீக்கிரம் எந்திரிங்க, ஆர் ஹசில் ஹார்டர் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். அட்லீஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் அ டே ஃபோன் இல்லாத ஒரு ஜோனை நம்ம க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோயிங் ஃபார் அ வாக் ஆர் ஷாப்பிங் பண்ணலாம், ஈவன் வித்தவுட் லுக்கிங் அட் அவர் ஃபோன்ஸ். ஒன்ஸ் இதுக்கு கம்ஃபர்டபுளாக ஆகும் போது நம்மளோட கஷ்டமான விஷயங்களையும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் பண்ண ஆரம்பிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் அவுட் வித்தவுட் மியூசிக் ஆர் எனி அதர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஒர்க் அவுட்டே பண்ணாதவங்க மியூசிக் கேட்டாச்சும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பட் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு அண்ட் அப்சல்யூட் நெசசரி இல்லாமல் ஃபோனை பார்க்காம லிவ் அட் த மொமெண்ட். இதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இந்த பிரெயின் ராட்டோட சிஸ்டம்குள்ளேருந்து வெளியில் வரதுக்காக ஸ்டெப்ஸாக நான் பார்க்கறது அண்ட் நான் சஜஸ்ட் பண்ணுறதும் கூட. ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் கஷ்டமாக தெரிஞ்சாலும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களோட இன்னர் செல்ஃபோட ஆர் இன்னர் வேர்ல்டோட நீங்கள் கனெக்ட் ஆகிறது அண்ட் அந்த கனெக்ஷனால் உங்களுக்கு வர பெனிஃபிட்ஸ் இது எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே கஷ்டமாக தெரியாது அண்ட் நம்ம இதோட பெனிஃபிட்ஸை ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பீட் ஆர் ஒர்க், ஸ்டடீஸ், எதுனாலும் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அண்ட் க்ரியேட்டிவிட்டி இன்டியூஸ் ஆச்சு அப்படின்னாலே இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஆர் டிப்ரெஷன் அப்படின்ற டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அண்ட் மைண்ட்லெஸ் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே போக மாட்டோம். we have better things to do. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஹோல் ஸ்டோரியோட பிகர் பிக்சர் என்ன அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன்ஸை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லை, இட் இஸ் ஹவு வி ஆர் கோயிங் டு இம்ப்ரூவ் அவர் இன்ட்ரோசெப்ஷன் ஸ்கில்ஸ். இன்ட்ரோசெப்ஷன்ஸ்னால் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட கட் ஃபீலிங் கூட சொல்லுவோம் தெரியுமா. இது எனக்கு ஏதோ இது தப்பாக படுது, இல்லை இது எனக்கு சரியாக வரும்னு நமக்கு தோணுது அப்படின்ற டேர்ம்ஸ் எல்லாம் இப்போ நம்ம காலப்போக்கில் ஆல்மோஸ்ட் கேட்காமலே போயிட்டோம். பட் இன்ட்ரோசெப்ஷன்றது சிம்பிளாக அது ஒன்று தான். நம்மளோட இன்னர் செல்ஃப் ஆர் நம்மளோட இன்டர்னல் ஃபீலிங்கை வச்சு ஒரு பெட்டர் டெசிஷன் எடுக்க முடியுன்றது. நம்ம இன்ட்ரோசெப்ஷன் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு புவராக இருக்கோ, we tend to make poor predictions and அதுலேருந்து poor decisions தான் அவுட்கமாக வரும். இதே பாசிட்டிவ் டோனில் அணுகணும் அப்படின்னா நம்மளோட இன்ட்ரோசெப்ஷன் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கோ நம்மளால் பெட்டர் ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ண முடியும், which leads to better results and better decisions. அது நம்மளோட ஒர்க் ஆர் ஸ்டடீஸ் ஆர் நம்மளோட லைஃப் சாய்ஸஸ் எல்லாத்துலேயுமே இருக்கலாம். இட்ஸ் அல்டிமேட்லி கோயிங் டு ஹெல்ப் அவர் லைஃப் இன் அ பெட்டர் வே. இந்த வீடியோவை குயிக்காக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, பிரெயின் ராட்ன்றது ரியல், பட் நமக்கே தெரியாமல் அதுக்குள்ளே நம்ம ட்ராப் ஆகிருக்கோன்னு கூட சொல்லலாம். அதுலேருந்து வெளியில் வரதும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஸ்டார்ட் ஸ்மால் பட் ஸ்டார்ட் டூயிங். கிரியேட்டிவிட்டி, ஃபோக்கஸ் அண்ட் ரியல் லைஃப் கம்யூனிகேஷன்ஸ் கேன் ஈஸிலி பிரேக் அஸ் அவுட் ஆஃப் திஸ் பிரெயின் ராட் ஈகோசிஸ்டம். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு மாதிரியே இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்ன ஸ்மால் சேஞ்ச் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்றத இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு புது சேனல், ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இந்த சேனலோட க்ரோத்துக்கு ரொம்பவே முக்கியம். உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை பாய். இது ஒரு குட்டி வீடியோவாக இருக்க போகுது.